ஹலோ. நம்ம தயாரிச்சிருக்கோம் லைஃப் டைம் அக்சஸ் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்டடி பேக் ஒண்ணு. அப்போ இந்த ஸ்டடி பேக்க பத்தி முழுமையான விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவ முழுமையா இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள், ஆஃப்டர் ஓ லெவல்ஸ், ஏ லெவல்ஸ் அதேபோல கணினி துறையில ஏதாவது தொழில் புரிய விரும்புபவர்கள், தொழில் புரிஞ்சு கொண்டிருக்கவங்க எல்லாருக்குமே மிகவும் பிரயோசனமான ஒரு கோர்ஸ் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்டடி பேக்ன்ற இந்த கோர்ஸ். இப்போ இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட், இன்டர்நெட் அண்ட் இமெயில் அப்படின்ற சப்ஜெக்ட்ட பேசிக்ல இருந்து முழுமையா அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து கதைச்சிருக்கோம். அப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இந்த கோர்ஸ் வந்து நீங்க இந்த கோர்ஸோட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் முழுமையா உங்களோட இமெயில் அக்கவுண்ட்டுக்கு தான் இந்த கோர்ஸ் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது எப்படி கிடைக்கும்னு சொன்னா, நீங்க எங்க கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸ நீங்க எங்களுக்கு தருவீங்க. அந்த இமெயிலுக்கு நம்ம இந்த கோர்ஸ முழுமையா சென்ட் பண்ணுவோம். அப்போ உங்களோட இமெயில ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஒரு இமெயில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இமெயில நீங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இத நீங்க ஓப்பன் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த கோர்ஸ் உங்களுக்கு முழுமையா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும் உங்களோட மெஷின்ல. அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, பேசிக் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ரைட் என்ன மாரி ஃபாலோ பண்ணணும் அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் சிலபஸ் இது எல்லாமே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்ற வீடியோவும் இந்த இடத்துல இருக்கு. ரைட் ஒவ்வொன்னுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டடி பேக் குழுக்கு. ரைட் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இத முழுமையா செய்யலாம். அண்ட் இந்த கோர்ஸ் அப்படின்ற இதில ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா, கோர்சஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட், இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் இமெயில், ரைட் அக்சஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ், சிங்கள டைப்பிங்ஸ், ரைட் ஃபோன்ட்ஸ், ஃபைனல் டெஸ்ட் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் சிலபஸ் என்ன மாரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ரைட் அப்போ சிலபஸ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ரைட் இத நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆயிரும் இந்த சிலபஸ். அப்போ இந்த சிலபஸ பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டூ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு பேசிக்ல இருந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதுல வேர்ட் இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, வேர்ல்ட் கம்ப்யூட்டர் ரைட் கம்ப்யூட்டர்ல பேசிக்ல இருந்து ரைட் கம்ப்யூட்டர்னா என்ன ரைட் அதில் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ் பற்றி ரைட் ஒவ்வொரு கம்போனன்ட் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைசஸ் இதை பற்றின பேசிக்ல இருந்து முழுமையாக உங்களுக்கு இதில் கழிச்சிருக்கும். சரியா? அதே போல் கம்ப்யூட்டர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதே போல் சாஃப்ட்வேர்ஸ் ரைட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ரைட் சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ் இது எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்ல இருந்து காய்ச்சிருக்கோம். இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் ஃபார்மில் போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு இதுக்கு ஒரு விரிவான ஒரு டியூட்ஸ் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரைட் டியூட்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதை இந்த இடத்துல பார்க்கலாம். சரியா? அப்போது அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர். சரி அதுக்குரிய வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. பிடிஎஃப் நோட்ஸ் இருக்குது. ரைட் இதெல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் தான் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ற நேரத்தில் வேர்டில் பேசிக்காக நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்டுன்னு எடுத்து டைப் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து ரைட்டா கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயை பற்றின இன்ட்ரடக்ஷன்ல இருந்து வேர்டை ஓப்பன் பண்ணி அந்த வேர்டில் ஃபைலை சேவ் பண்ணுறதுல இருந்து ரைட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் செட்டிங்காக இருக்கலாம், அண்டூ ரீடுவாக இருக்கலாம், போல்ட் இட்டலிக் அண்டர்லைன் ரைட் புல்லட்ஸ் இந்த மாதிரியான பேசிக் சப்ஜெக்ட்ல இருந்து ரைட் நம்ம அட்வான்ஸ் போங்காட்டியும் ரைட் வேர்டில் இருக்கக்கூடிய A to Z அவ்வளவும் இதில் கவர் பண்ணப்படும். ட்ராப் கேப்ஸ் ரைட் இதெல்லாமே ரைட்டா லெசன்ஸ் வைஸ் இதில் பிரிச்சிருக்கோம். சரியா? இந்த ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே படிக்கலாம். ரைட் அதே போல் மேர்ஜ் வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு முழுமையாக கவர் பண்ணப்படும். சரியா? அப்போது பேஜ் செட்டப்ஸாக இருக்கலாம், ட்ராப் கேப்ஸாக இருக்கலாம், சரி சார்ட்ஸ் போட்டதாக இருக்கலாம் வேர்டில் இதெல்லாமே வந்து வேர்டில் பேசிக்கில் இருந்து உங்களுக்கு கதைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்குரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் முதலாவது நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபோல்டரை. வேர்டுக்குரிய வீடியோ டியூட்டோரியல் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அண்ட் அதே போல் பிடிஎஃப்பும் இருக்குது. இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எப்படி ஃபாலோ பண்ணணும் ரைட் இதில் எப்படி ப்ராக்டிக்கல் செய்யணும் இது அவ்வளவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோஸில் நம்ம கதைச்சி தெளிவாக சொல்லியிருக்கோம். ரைட் ஒவ்வொரு லெசன்ஸ் முடியும் உங்களுக்கு அழகான முறையில் ப்ராக்டிகல்ஸ் எப்படி செய்கிறது ரைட் என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இதில் கதைக்கப்பட்டிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸெல் ரைட் எக்ஸெல்ன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் பேசிக்கில் இருந்து ரைட் இன்ட்ரடக்ஷன் டு எக்ஸெல்ல காலம்ஸ் ரோஸ் எப்படி நம்ம காலம்ஸ் இன்சர்ட் பண்ணுறது ரோஸ் இன்சர்ட் பண்ணுறது என்ன மாதிரி இதெல்லாமே பேசிக்ல இருந்து கதைக்கப்பட்டிருந்துக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற நேரத்தில் 30 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே இந்த எக்ஸலில் நம்ம கதைச்சிருக்கோம். அதே போல் இந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெசன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் 13 லெசன்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் 12 எக்ஸசைசஸ் இருக்குது ரைட் எக்ஸசைஸ் வைஸ் தான் இந்த கோர்ஸ் போய் கொண்டிருக்கும்.
அப்போ இதில பார்த்தீங்கன்னா 12 எக்ஸர்சைஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில வந்து சம், டிசம், ரைட், சம் இஃப், ரைட், கவுண்ட், ரைட் இந்த மாதிரியான நிறைய ஃபங்ஷன்ஸ் இஃப் ஃபங்ஷன்ஸா இருக்கலாம், ரைட். அப்போ நிறைய ஃபங்ஷன் இந்த இடத்துல நம்ம சில ஃபங்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சில ஃபங்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணல, ரைட்டா? அப்போ இதை விட நிறைய ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம இந்த எக்ஸெல்ல கதைக்கிறோம். அப்போ எக்ஸெல்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸெல் உங்களுக்கு படிக்கலாம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, பவர் பாயிண்ட் அப்படின்ற நேரத்தில ரைட்டா? இப்போ எக்ஸெலுக்கும் நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம ஃபோல்டர் போட்டிருக்கோம். அண்ட் எக்ஸெல் என்ன மாரி வீடியோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? 13 வீடியோ லெசன்ஸ் அண்ட் டியூட்டரும் நம்ம இதில அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, பவர் பாயிண்ட் அப்படின்ற நேரத்தில பேசிக்கா நம்ம ஒரு பிரசன்டேஷன் வந்து எப்படி செய்றது பவர் பாயிண்ட்ல. சரியா? பிரசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அதில எப்படி ஸ்லைட்ஸ் இன்சர்ட் பண்றது, டிலீட் பண்றது எப்படி, அந்த மாதிரியான பேசிக் சின்ன ஸ்டெப்ல இருந்து ரைட்? பேசிக்ல இருந்து முழுமையா ஒரு பிரசன்டேஷன் அனிமேஷன் போட்டு எப்படி நம்ம ஸ்லைட் டிரான்சிஷன்ஸ் போட்டு கஸ்டம் அனிமேஷன் பட்டன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஒரு பிரசன்டேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்றது அப்படின்றத நம்ம காய்ச்சிருக்கோம். அதே போல மாடர்ன் டைப்ல நம்ம எப்படி பிரசன்டேஷன் செய்றது, ரைட்? மாடர்ன் டைப்ல செய்யக்கூடிய பிரசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி லிங்க் பண்ணி செய்யக்கூடிய பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் என்ன மாரி நம்ம செய்றது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பவர் பாயிண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல காய்ச்சிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டியூட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஃபரெண்ட் நம்ம வீடியோஸ் அதில அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் அண்ட் இமெயில் அப்படின்ற சப்ஜெக்ட்ல ரைட்? இன்டர்நெட்ன்ற இடத்துல இன்டர்நெட்டுக்கு முன்னாடி நெட்வொர்க் அப்படின்றது என்ன? ரைட்? நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டோபாலஜிஸ் என்ன மாரியான டோபாலஜிஸ் இருக்கு ரைட்? இதெல்லாமே ரைட்? அடுத்தது இன்டர்நெட், வெப் ப்ரௌசர்ஸ், இன்டர்நெட் எவ்வாறு உருவாகுது, ரைட்? எங்கேருந்து வருது, ரைட்? URL பத்தின சப்ஜெக்ட், ப்ரௌசர்ஸ், ரைட்? சர்ச் இன்ஜின் இதெல்லாமே நம்ம வந்து பேசிக்ல இருந்து காய்க்கிறோம். அண்ட் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இத பத்தியும் நம்ம தெளிவா காய்ச்சிருக்கோம். சரியா? அப்ப அட்வான்டேஜஸ் என்ன மாரி அட்வான்டேஜஸ் இருக்கு? ரைட் எங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்றது, ரைட்? எப்படி ஆன்லைன் பிசினஸ் ஒன்ல நம்ம என்ன மாரி வொர்க் பண்றது, ரைட்? இந்த மாரியான சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம தெளிவா இதில காய்ச்சிருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இமெயில் அக்கவுண்ட் ஒண்ணு எப்படி கிரியேட் பண்றது, ரைட்? இமெயில் எப்படி நம்ம சென்ட் பண்றது, இமெயில்ல எப்படி நம்ம வந்து பிசிசி வைக்கிறது, ரைட்? அதே போல சிசி9னா, பிசிசி9னா அது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இதில கதைச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம செப்பரேட்டா என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னு சொன்னா, வேறையா உங்களுக்கு லெசன்ஸ்ல சரியா அரேஞ்ச் பண்ணி இன்டர்நெட் அண்ட் இமெயில் அப்படின்றதையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அதுக்குரிய பிடிஎஃப் இன்டர்நெட்டுக்கு வேறையா, இமெயிலுக்கு வேறையா நம்ம பிடிஎஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அத தவிர பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் ரைட்டா? நீங்க இதோட வொர்க் பண்ற நேரம் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அப்போ தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாத்த பத்தின டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல ஹவ் டூ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாரி லிங்க் எல்லாமே நம்ம இதில அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? சாஃப்ட்வேர்ஸ். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபொண்ட் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது, ரைட்? எப்படி கீபோர்ட் லேஅவுட் எப்படி அண்ட் தமிழ் டைப்பிங் எப்படி நம்ம செய்றது, சிங்கள டைப்பிங் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபொண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். சரியா? இந்த மாரியான ஃபொண்ட்ஸ் ரைட்? தமிழ் ஃபொண்ட்ஸ், சிங்கள ஃபொண்ட்ஸ், ரைட்? மாடர்ன் ஃபொண்ட்ஸ் சிலதுகள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஃபொண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா நம்ம போட்டிருக்கோம். ரைட்? அப்போ அழகான ஃபொண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இத அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் சர்டிஃபிகேட் ஒண்ணு இஷ்யூ பண்ணுவீங்களா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. நம்ம இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல தந்திருக்கக்கூடிய பிராக்டிகல்ஸ் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய பிராக்டிகல 100க்கு 90 விதமான பிராக்டிகல்ஸ நீங்க செய்து எங்களுக்கு நீங்க வந்து இமெயில் பண்ணணும். அதே போல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு இந்த ஃபைனல் டெஸ்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் டெஸ்ட் பேப்பரையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பெர்ஃபெக்ட்டா செஞ்சு, ரைட்? பெர்ஃபெக்ட்டா செய்து எங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதையும் இமெயில் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட்ட நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம். ரைட்? பிடிஎஃப் டைப்ல ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். அண்ட் அப்போ இந்த இடத்துல ஹவ் டூ கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்றது இதில முழுமையா இந்த கோர்ஸ்ல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். எப்படி சர்டிஃபிகேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது. அப்போ உங்களுக்கு பிரிண்டட் வடிவுல சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னா, ரைட்? பிரிண்ட் பண்ண சர்டிஃபிகேட் ஒண்ணு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோர்ஸ் முழுமையான ஒரு ஆஃபர் ஃபீல தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நாங்க வழங்கியிருக்கோம். சரியா? அப்போ உங்களுக்கு பிரிண்டட் சர்டிஃபிகேட் ஒண்ணு வேணும்னு சொன்னா, நீங்க பிரிண்டிங் சார்ஜும், டாக்குமென்ட் சார்ஜும் அண்ட் கொரியர் சார்ஜையும் மாத்திரம் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு ₹800 நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் பிரிண்டட் சர்டிஃபிகேட் வீட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கிற மாரி நம்ம செய்வோம். சரியா? அப்போ அப்போ அந்த சர்டிஃபிகேட்ட பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முழுமையா பிராக்டிகல்ஸ செஞ்சுட்டு, ஃபைனல் டெஸ்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணணும். அது எப்படி செய்யணும் எல்லாமே இந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? ஹவ் டூ கெட் சர்டிஃபிகேட். இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ரைட்? எந்த மாரி இமெயில் பண்ணணும், எந்த மாரி செட் பண்ணணும்ன்றது எல்லாமே இதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த செட்டப்ல நீங்க இமெயில் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு முழுமையான கோர்ஸ உங்களோட சர்டிஃபிகேட்ட உங்களுக்கு வீட்டுக்கே கிடைக்கிற மாரி நம்ம
ஷேர் பண்ணி வைப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு போஸ்ட்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னு சொன்னா, வெப் வெரிஃபிகேஷன் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்ப்ளேல விளங்கக்கூடிய மாரியான QR கோட ஸ்கேன் பண்ணா, எங்களோட வெப்சைட்ல உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வெரிஃபை பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோர்ஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஜாயின் பண்ண ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்ப்ளேல விளங்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்க்கு பேமெண்ட்ட பண்ணிட்டு, இதுல இருக்கக்கூடிய இந்த WhatsApp நம்பருக்கு ஸ்லிப்பா WhatsApp பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான கோர்ஸ ரைட் உங்களோட இமெயிலுக்கு நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நீங்க ஸ்லிப்பா WhatsApp பண்ற நேரம், உங்களோட இமெயில் அட்ரஸையும், உங்களோட நேமையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஒரு குறுகிய நேரத்திற்கு உங்களோட இமெயிலுக்கு கிடைச்சிரும். ஓகே. தேங்க் யூ.